அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். இன்றைக்கி மார்னிங் ஒரு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து மாவுலாம் அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் என்றைக்குமே வந்து மாவு அரைச்சோம்னா ஃபஸ்ட்டு டே வந்து இட்லி தான் ஊற்றுவோம். அதுக்கு வந்து இன்றைக்கி சட்னி எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கேரட் சட்னி தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் தான் சரஸ்வதி பூஜைக்காக வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு காலையில் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சமே வந்து இந்த கடலை எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன். ஈவினிங் டைம்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து சாமி கும்பிடலாம். இந்த காலையிலன்னா கிச்சன் வேலையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்றதுனா கொஞ்சம் அறக்க பறக்க வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து நல்லா ரிலாக்ஸாக சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாயங்காலம் தான் சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் வந்து எனக்கும் கிருத்திக்கு மட்டும்தான். ரொம்ப எதாவது சிம்பிளாக பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சாதம்லாம் வடித்து வச்சுட்டேன். திடீர்னு கேரட் சாதம் பண்ணிடலான்னு தோணுச்சு. அதே பண்ணிட்டேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, அது கூட துருவி வச்ச கேரட்டு, உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு கிண்டுனா அவ்வளோதாங்க. அப்பளத்தோட சூப்பரான கேரட் சாதம் ரெடி.